அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் கன்னிராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய தொழிலில் எதிர்பார்த்த அளவு முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். தவறான பழக்கங்களை கைவிடுங்கள். உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் விரோதிகள் கை ஓங்கக்கூடியதாகவும் இருக்குது. தெய்வ பக்தியில் மனதை நீங்கள் ஆட்படுத்துங்கள். புதன் 7ஆம் வீட்டில் இருக்கார். வேலை இடங்களில் உடன் இருப்பவர்களுடைய தொல்லை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல கெட்ட பெயர் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். குரு பகவான் 9வது இடத்துல இருக்கார். பெரியோர்களுடைய சந்திப்பால் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். கணவன் மனைவி உறவு கலகலப்பாக இருக்கு. சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்காரு. திருமண காரியங்கள் தள்ளி போகலாம். கணவன் மனைவி உறவு கசப்பாக இருக்கக்கூடியதால நீங்கள் கவனமான முறையில் இருக்க வேண்டியதும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 6ஆம் வீட்டில் இருக்காரு. மேலதிகாரிகளின் விரோதம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அளவறிந்து செலவிட வேண்டும். ராகு 7ஆம் இடத்துல இருக்காரு. வெளியூர் பயணங்களால் உடல் சோர்வு உண்டாகலாம். தொழிலாளர்கள் ஏறுக்குமாறாக நடப்பாங்க. கேது 1ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய தொழிலில் மாற்றம் ஏற்படும். பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள் அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் சனி, கலஸ்தரஸ்தானத்தில் ராகு சுக்கிரன் சூரியன், அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் குரு சந்திரன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடியதாகும். மனதில் தன்னம்பிக்கை கூடும். துணிச்சலாக எதிலுமே நீங்கள் ஈடுபடுவீங்க. எதிர்பார்த்த நன்மைகள் தராவிட்டாலும் உங்களது எண்ணப்படியே எதுவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும். கௌரவ அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு மறையும். குழந்தைகளுடன் சந்தோஷமாக பொழுதை நீங்கள் கழிப்பீங்க. பொது தொடர்புகளில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்லப்படுது. தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் தங்களது தொழில் விரிவாக்க செய்யும் முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய திறமைகளால் அலுவலக பணிகளை சிறப்பாக செய்வாங்க. பெண்களுக்கு என்னப்படி காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். கலைத்துறையில் எதிர்பார்த்த நல்ல ஒரு திருப்பங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மாணவர்களுக்கு திட்டமிட்டு செயலாற்றுவது உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல ஒரு நேரம் செலவு தொடங்கிவிட்டது. ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் பெட்ரோல் நிறுவனம் போன்றவற்றில் உங்களுக்கு அதிக ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் படிப்பில் திறமைகளை வெளிப்படுத்தி கல்வி நிறுவனங்களுக்கு புகழ் சேர்ப்பாங்க. தொடர்ந்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்பவர்கள் அவற்றை கவனமாக மேற்கொள்ள வேண்டும். வயிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு தக்க மருத்துவ சிகிச்சையால் நீங்கும். வீட்டில் உள்ள பெரியவர்களை வணங்கி ஆசைகளை பெறுவதாலும் வயது முதிர்ந்த தம்பதிகளுக்கு பரிசுகள் கொடுத்து வாழ்த்துக்களை பெறுவதாலும் பல சிக்கல்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாராளமாக இருக்குது. சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு பிடித்த மனை வண்டி வாகனம் என அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் காலத்தை வீணாக்காமல் கருத்துடன் படித்து பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையுமே ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உன்னத ஒரு நிலையை நீங்கள் அடையலாம். அரசு பணிக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்று புதிய பதவிக்கான பணி உத்தரவை நீங்கள் பெறுவீங்க. அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரக்கூடியதாக இருக்குது. நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில் உங்களுடைய அறிவுத்திறன்
அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலத்தில் வாடிக்கையாளர்களிடம் கடுமையான பேச்சை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் லாபம் எதிர்பார்த்ததை விட குறையலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. உங்களுடைய குடும்பத்தில் கலகலப்பு குறையும். எதிலுமே வெறுப்பும் திடீர் கோபமும் வரலாம். கவனமான முறையில் செயல்படுத்துவது நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். பிள்ளைகள் சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த ஒரு முயற்சியிலுமே சாதகமான ஒரு பலன் கிடைப்பதில் உங்களுக்கு தாமதமாகலாம். மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு தெய்வ சிந்தனை, மனதில் அமைதி நிலவு. ஆடை ஆபரணங்கள், நல்ல உணவு, எதிர்பார்த்த தனவரவு ஆகியவை ஏற்படும். கௌரவ பட்டங்கள், பதவிகள் தேடி வரலாம். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவால் உங்களுக்கு பதிவு உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் புதிய இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. பயணத்தில் துன்பம், கடன் கொடுத்தவர்களுடைய கெடுபிடி, சகோதரர் விரோதம், அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும். எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. துன்பம் வரும்போது துவலாமல் தைரியத்துடன் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முயற்சிங்கள். சினத்தை அடக்கி உடன்பிறப்புகளுடன் ஒத்தி செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை நீங்கி பிள்ளைகளுடைய சொல்வதை கேட்டு நிதானமாக பேசுவதும் நல்லது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீங்கள் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடைய கல்வியை பற்றிய கவலை உண்டாகலாம். தடைகளை தாண்டி முன்னேற முயற்சிப்பீங்க. எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். மனோபலம் கூடும். பயணத்தின் போது தடங்கள் ஏற்படலாம். திட்டமிட்டபடி காரியங்களை நடத்த முடிக்காமல் இழுபறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். குழந்தைகளுடைய தேர்ச்சி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது. கற்பனை வளம் பெருகக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எப்பொழுதுமே பண விஷயமான சிந்தனையுடன் இருப்பீங்க. இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். எனவே கவனமான முறையில் செயல்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படும். புதிய நண்பர்கள், உங்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை ஏற்படும். அரசு வகையில் கட்ட வேண்டிய தீர்வைகளை செலுத்துவதற்கு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். சிலருக்கு பயணங்களில் எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கவனமான முறையில் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிந்த பொருள் தானம், வஸ்திர தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தை வணங்கி வருவது புத்தி சாதுரியத்தை தரக்கூடியதாக இருக்குது. சிக்கலான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் எளிதாக தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.